வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொள்ளாச்சி வழியாக வந்துட்டு இருந்தோம். தாராபுரம் டு பொள்ளாச்சி. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்பாத்தி கள்ளி பழம் இருக்குது. ஒரு செடி பார்த்தோம், 2-3 செடி பார்த்தோம். ஒரு செடியில் நிப்பாட்டி பார்த்தோம் பழம் இருக்குது அப்படின்னு. நிறைய பழங்கள் இருக்குது. பொள்ளாச்சிக்கு அடையாளமாக பாருங்கள், பக்கத்தில் விண்டு மில் கூட இருக்குது பார்த்தீங்களா, காற்றாலை. ஆக்சுவலாக அந்த காற்றாலையை பார்த்துட்டு வரும்போது அந்த கள்ளி செடியும் பார்த்தேன் நான். இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் போகும்போது கள்ளி செடி எங்கே இருக்குன்னு பார்த்தா நிப்பாட்டிடுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு பழங்கள் நிறையா தேவைப்படுது. அப்படிங்கிறனால நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. நிறைய பழம் இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே இன்றைக்கி நிறையா பழம் இருக்குது. திரண்ட பழங்கள் தான் எல்லாமே. நம்ம சேனலில் சப்பாத்தி கள்ளி பழத்தோட மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய பதிவு போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சேனலில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பழம் எல்லாமே நல்லா திரட்சியாக இருக்குது. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. நிறைய பழம் பழுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல திரண்ட காய்களும் நிறையா இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த காயோட சைஸ் பார்த்தீங்களா? ஆனால் என்ன பறிக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, கையில் தான் பறிக்கணும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி முள் குத்திடும் கண்டிப்பாக. கொஞ்சம் கவனமாக தான் பறிக்கணும். இந்த மாதிரி ஒரு செடி எங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா போதுங்க. நிறைய செடிகள் இந்த ஏரியாவில் இருக்குது. செடி ஃபுல்லாகவே பூக்கள் பிஞ்சுகளாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு இலையில் மட்டுமே எவ்வளோ பூ பிஞ்சு இருக்குது பாருங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு 4 செடி நம்ம ஊரில் இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுது. எங்கள் ஏரியா கரூர் மாவட்டம் ஃபுல்லாக ட்ரையான ஏரியா. அதனால் செடி அதிகமாக இல்லை. அப்படியே 1-2 செடிகள் இருந்தாலும் செடிகள் எல்லாமே நல்லா காஞ்சி போய் தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பசுமை தண்ணி இருக்கும் போல். ஆனால் செடி நல்லா செழிப்பாக இருக்குது. நிறைய பூ பிஞ்சு இருக்குது. நம்ம பதிவை பார்க்குற நண்பர்கள் யாருக்காச்சும் சப்பாத்தி கள்ளி பழங்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது கர்ப்பப்பை கட்டிகள், அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கு முக்கியமான நல்ல தன்மை கொண்டது சப்பாத்தி கள்ளி பழம். குழந்தை இல்லாத பெண்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல மருத்துவ குணங்கள் கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே திரண்ட காய் தான். நான் சொன்ன மாதிரியே ஒரு செடியில் சின்ன செடியாக இருந்தால் நமக்கு பழங்கள் நிறையா இருக்காது. இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு அப்படின்னு. பெரிய செடியாக நமக்கு படர்ந்துருந்தால் நிறைய காய்கள் இருக்கும். எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் இந்த செடியில். இதை எப்படி பறிக்கிறதுன்னு எனக்கு தெரில. எப்படி இருந்தாலும் நம்ம கையில் பறித்தா அப்படின்னா கண்டிப்பாக கையில் முள் குத்திரும். பக்கத்தில் இந்த விண்டு மில் சவுண்டு வேறு நல்லா கேட்குது, ஓடிட்டுருக்கு. தெரியுதுங்களா? ஆனால் இவ்வளோ பழங்கள் இருக்குது, யாரும் ஏன் பறிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு தான் தெரியல. இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. அதனாலேயே இன்னும் யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் நகரத்தில் இருக்கவங்களுக்கு இதை பற்றின மருத்துவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தெரியுதுங்களா? பழமுமே நமக்கு நல்லா திரண்ட பழமாக இருக்குது பாருங்கள். பழுத்துருச்சு செடியிலேயே நிறைய பழம். நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்கடி பறிச்சுட்டு போகலாம். ஆனால் எங்கள் கரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. தாராபுரம் டு பொள்ளாச்சி போகிற வழியில் இருக்குது. நிறைய செடிகள் பார்த்தோம். ஒரு 4-5 செடிகள் பார்த்தோம். சரி, ஒரு செடியில் நிப்பாட்டி பார்க்கலாம், பழங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிப்பாட்டினோம். நிறைய பழம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் இயற்கை சார்ந்த பதிவுகள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கள்ளி பழங்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நண்பர்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பழங்கள் கொடுக்கலாம்.